அனைவருக்கும் மதிய வணக்கம் மக்களே. காரியாவட்டியில் இருக்கேன். காரியாவட்டி பயங்கரமாக பிஸியான ஊராகிடுச்சுங்க. ரோடை கிராஸ் பண்ண முடியல. ஒரே டூ வீலர் வண்டி. அப்பா, வெயில் வேறு சரியான வெயில் மக்களே. கடுமையான வெயில் அடிக்குது. யாரும் வெளியில் வராதிங்க. வெயில் குறைஞ்ச பின்னாடி வாங்க. தெரியாமல் வந்துட்டேன் காரியாவட்டிக்கு. சரியான வெயில், மயக்கமே வருது. வாட்டர் ஸ்டாண்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே உட்காந்துட்டேன். என்ன வெயிலுங்க. வயசானவங்க குழந்தை யாரும் வெளியில் காரியாவட்டிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யாரும் வர வேணாம். ரொம்ப வெயில் அடிக்குது, தாங்க முடியல. ஆனாலும் கூட்டம் குறையல. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி போய் வந்துக்கிட்டு இருக்குண்டு. உங்களை காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் மக்களே, காரியாவட்டி எவ்வளோ ஒரு பிஸியான ஊர் ஆயிடுச்சுன்ட்டு. கடுமையான வெயில், ஆனாலும் மக்களோட நடமாட்டம் குறையவே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தான். இவ்வளோ வெயில்லையும் ரொம்ப பெரிய ஊராகிடுச்சுங்க காரியாவட்டி. ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. மக்களோட வெள்ளத்தில் எப்பயுமே காரியாவட்டி மிதந்து கொண்டே இருக்கின்றது. ஒரே ஒரு வருத்தங்க, இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க யாருமே தலைக்கவசம் அணிய மாட்டேன்றாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்மளோட பாதுகாப்பு தான் கவர்மெண்ட் சொல்லுது. நம்ம பாதுகாப்பாக நம்ம தான் உறுதி செய்யணும். ஹெல்மெட் அணிகிறதுல என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் தெரியல. தயவுசெய்து இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்தும் நண்பர்கள் அனைவரும் தலைக்கவசம் கண்டிப்பாக அணிஞ்சிக்கங்க. எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது. நம்ம சரியாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க சரியாக வரமாட்டாங்க. மக்களே, நீங்கள் விழிப்புணர்வு அடையணும். கண்டிப்பாக தலைக்கவசம் அணிஞ்சிக்கங்க. சரியான வெயில், யாரும் காரியாவட்டி வர வேணாம். வெயில் ரொம்ப வெயிலாக இருக்குது. மக்கள் வயசானவங்க யாரும் காரியாவட்டி வராங்க. குழந்தைகள் யாரும் காரியாவட்டி வர வேணாம். கடுமையான வெயில். நானே இங்கே ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில் உட்காந்துட்டேன். வெயில் தாங்க முடியாமல். என்ன வெயில். காரியாவட்டி புழுதி பறக்குது பாருங்க. அடித்த வெயிலி ஜெயவிலாஸ். இந்த அருப்புக்கோட்டை டு மதுரை ஒரு ஃபேமஸான வண்டினா அது ஜெயவிலாஸ் தான். இந்த ஏரியா அந்த ரூட்லேயே ஜெயவிலாஸ் தான் ஃபேமஸ். வேறு லெவல். இந்த அருப்புக்கோட்டை மதுரை ஐடென்டிட்டி அப்படின்னாலே அது ஜெயவிலாஸ் தான்.